குழந்தையின்மை, அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து அணுக்கள் குறைபாடு, ஒலிகோஸ்பெர்மியாங்கிற கண்டிஷன். இந்த மாதிரி விந்து அணுக்கள் குறைவாக இருக்குது, அதனால் கன்சீவிங் ப்ராசஸ் லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு டயக்னோசிஸில் உங்கள் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் அக்குபஞ்சர் ரீதியில் எப்படி நம்ம அணுகிறோம், இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த விந்து அணுக்கள் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோடு வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு அக்குபஞ்சர் ரீதியில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களாக இருந்தால் பிறப்புறுப்பு சார்ந்த விஷயம், இதே ஆண்களாக இருந்தாலும் பிறப்புறுப்பு சார்ந்த விஷயங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய 2 மேஜர் ஆர்கன்ஸ்னு சொல்லப்படுறது யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 ஆர்கன் தான் நான் சொன்ன மாதிரி பிறப்புறுப்புகள் சார்ந்த விஷயங்களை நல்ல விதமாக ஹெல்த்தியராக வச்சுக்கிறதுக்கும் அதுதான் ரீசன். அது ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னாலும் ரூட் காஸ், அதாவது காரணம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நீங்கள் விந்து அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணினீங்கன்னா எடுக்கிற வரைக்கும், அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டோ அந்த மருந்துகளோ எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நிறுத்தினாலோ குறைச்சாலோ மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களோட சிறுநீர் பையையும் கிட்னியும் எனர்ஜி லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் பண்ணுறது மட்டுமே. இதை எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது டாக்டர்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு யோசனைகள் வரலாம். இது நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்களே எப்படி செக் பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீர் சார்ந்த விஷயங்கள், அதாவது யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். யூரின் போயிட்டு வந்தால் டயர்ட் ஆகிடுற மாதிரி இருக்கும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், விந்து முந்துதல்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக விந்து வெளியாகிற மாதிரி இருக்கும், நைட்டில் நாக்டர்னல் எமிஷன்னு சொல்லுவாங்க, நைட்டில் விந்து தானாக வெளியாகிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இடுப்பு வலி இருக்கும், இடுப்பு கீழே தெம்பு குறைவாக இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே ரொம்ப டயர்ட் ஆகிடுற மாதிரி இருப்பீங்க. பர்டிகுலராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரின் போயிட்டு வந்தாலே ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரி, ஊஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். நைட்டில் யூரின் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். பல நேரங்களில் யூரின் போகும்போது எரிச்சலை கொடுக்கும், ரொம்ப பர்னிங் சென்சேஷன்ஸ் இருக்கும். இதை தாண்டி ரொம்ப கடுமையான பாத வலி இருக்கும், அல்லது கெண்டக்கால் பிடிச்சிக்கிற மாதிரி, கெண்டக்கால் கிராம்ப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயமும் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், முடி நிறைய கொட்டுற மாதிரி இருக்கும், பாடி பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ இது எல்லாம் தாங்க உங்களோட யூரினரி பிளாடர் கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பாதியிலேயே நிற்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கணும், ரூட் காஸை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.